நான்வெஜ் பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் நம்மளோட உருளைக்கிழங்கு பிரியாணி. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ வச்சு சூப்பரான பிரியாணி செய்யலாம். ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தோலை உரித்து வச்சுருங்க. ஒரு பாத்திரம் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 பே லீஃப் போட்டுக்குங்க. 4 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. நம்மளுடைய செந்தூர் பாய் வீட்டு பிரியாணி மசாலாவில் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பழமான தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகா நல்லா வதக்கி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி கலக்கிங்க. உருளைக்கிழங்குலேயே கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் உப்பும் சேர்த்து ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ மசாலா ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சதை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ வறுத்து வச்ச உருளைக்கிழங்கை மேலே ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே மசாலாக்குள்ளே அமுக்கி விட்டு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி 15 நிமிஷம் தம் போட்டு இறக்கி பாருங்கள். சும்மா கம வாசனையோட உருளைக்கிழங்கு பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். ரைத்தா கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.